நான் இன்னைக்கு செய்ய போகிறது க்ரீன் சட்னி. க்ரீன் சட்னி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா புதினா, கொத்தமல்லி இந்த ரெண்டும் வந்து நம்ம நல்லா ஒரு கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா வேர்க்கடலை, பச்சை மிளகாய், தயிர். இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம வந்து எதுவுமே என்னென்னா வதக்கவே கூடாது, பச்சையாக அப்படியே அரைக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா வந்து ஒரு கட்டு எடுத்து நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் ஒரு கட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். தயிர் வந்து 4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் வந்து 8 எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து 10 கூட எடுத்துக்கலாம். காரம் வந்து எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வேர்க்கடலை 50 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். இதை நம்ம எல்லாத்தையுமே பச்சையாக போட்டு அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டோம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இது வந்து காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. புதினா. இந்த சட்னி வந்து என்னென்னா ப்ரெட்டுக்கு வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி சிக்கன் இருந்துச்சுன்னா சிக்கனுக்கு தனியாக சில்லி சிக்கன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சிக்கன் டிக்கா எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது வந்து பச்சையாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேர்க்கடலையும் உடம்புக்கு நல்லது. இப்போது சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு பதிலாக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இது போட்டு அரைச்சிக்கலாம். நான் க்ரீன் சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இந்த சட்னி வந்து என்னென்னா சிக்கன் டிக்கா, ப்ரெட்டு கூட வந்து நம்ம மேலே அப்படின்னு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெட் ஆம்லெட் போடுறப்போ இது கீழே இந்த சட்னி யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.